கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே இந்த மாலை நேரத்தில் இந்த அருமையான நேரலையின் மூலமாக கர்த்தரை பாடுவதற்கும் ஆராதிப்பதற்கும் வசனங்களை தியானிப்பதற்கும் கர்த்தர் நமக்கு செய்து கொண்டிருக்கிற உதவிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1 to 10 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே 38 வருஷங்களாக வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நோயாளி, வியாதியஸ்தன், 38 வருடங்களாக வியாதி உள்ளவன். அவனுடைய வியாதி என்னவென்று அங்கே குறிப்பிடப்படாவிட்டாலும் அந்த வசனங்களை வேத பகுதியை நான் வாசிக்கும் பொழுது ஒருவேளை அவன் முடக்குவாதத்தினாலே இல்லாவிட்டால் திமிர்வாதத்தினாலே பிடிக்கப்பட்டவனாக இருந்திருக்கலாம் என்று நாம் பார்க்க முடியும். அருமையான அந்த வியாதியஸ்தன் 38 வருடங்களாக தன்னுடைய சரீரத்திலே வியாதியை சுமந்து வருத்தம் அனுபவிக்கிறவனாய், கஷ்டம் அனுபவிக்கிறவனாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு அவனை தேடி வந்து அவனுக்கு செய்த அற்புதத்தை இந்த வசனங்களிலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் படிக்க முடியும். யூதர்களுடைய பட்டணங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்டிகை நாட்களுக்காக எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு அவர் வரும்பொழுது ஆட்டு வாசல் என்று சொல்லப்படுகிற வாசலின் அருகே பெதஸ்தா என்று சொல்லுகிற ஒரு குளம் காணப்படுகிறது. பெதஸ்தா என்று சொன்னால் இரக்கத்தின் வீடு என்ற அர்த்தம். பெதஸ்தா என்கிற இந்த குளத்திலே அநேக வியாதியஸ்தர்கள் வந்து சுகம் பெறுவார்கள். எப்படி இந்த சுகமளித்தல் அங்கே நடக்கிறது என்று சொன்னால், இந்த குளத்தின் கரையிலே இருக்கிற அநேக மண்டபங்களிலே குருடர்கள், சப்பானிகள், ஊனமுற்றவர்கள் என்று அநேக வியாதி உள்ளவர்கள் வந்து படுத்து கிடப்பார்கள். எப்பொழுதாகிலும் ஒரு தேவதூதன் அந்த குளத்தில் இறங்கி அந்த தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு எந்த வியாதி உள்ளவனாக இருந்தாலும் யார் தண்ணீரிலே முந்தி இறங்குகிறானோ அவன் சுகமாவான். கவனியுங்கள், இந்த குளத்திலே தேவதூதன் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு அவன், எந்த ஒரு மனுஷன் அந்த வியாதியோடு அந்த தண்ணீரில் இறங்குகிறானோ அவன் சுகமாவான். அதுதான் அந்த பெதஸ்தா குளத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான காரியம். அங்கே பல வியாதி உள்ள மனிதர்கள் படுத்து கிடக்கிறார்கள். அவர்களில் ஒருவனாக தன்னுடைய வாழ்க்கையிலே 38 வருஷங்களாக இந்த வியாதியினாலே பிடிக்கப்பட்ட மனுஷனும் தனக்கும் ஒரு சுகம் வேண்டும் என்று சொல்லி அந்த குளத்தின் அருகே காணப்படுகிறான். இன்றைக்கு நம்மில் அநேகர் வருடங்கள் ஆகிவிட்டதுனாலே நம்முடைய சூழ்நிலைகளிலேயே வாழ்ந்து பழகி விடுவோம். நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், நமக்கு இருக்கிற வியாதிகள், நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், நாம் அனுபவிக்கிற சந்திக்கிற சில சூழ்நிலைகள் பல வருடங்கள் ஆகும் பொழுது அது நமக்கு அப்படியே பழக்கப்பட்டு விடும். அந்த சூழ்நிலையிலேயே நாம் வாழ பழகி விடுவோம். அதிலிருந்து ஒரு மாற்றத்தை இயல்பாக நம்முடைய மனம் தேடுவதில்லை. இந்த மனுஷனுடைய வியாதி பல மாதங்கள் அல்ல, பல வாரங்கள் அல்ல, 38 வருஷங்கள். 38 வருஷங்கள் என்று சொல்லும்போது அது ஒரு நீண்ட காலம், நீண்ட வருடங்கள். இந்த நாட்களிலே அவன் இனி காலம் முழுவதும் நாம் இந்த வியாதியோடையே வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி அந்த வியாதியிலே அவன் பழக்கப்பட்டு விடவில்லை. அதிலிருந்து ஒரு விடுதலையை, மாற்றத்தை அவன் விரும்பினான். அவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வாஞ்சை, எப்படியாகில் இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். இந்த 38 வருஷமாய் சுமந்து கொண்டிருக்கிற வியாதி இல்லாமல் இந்த உலகத்தில் சில காலம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நல்ல ஆசை இருந்தது. படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். அவன் வெகு காலம் வியாதியஸ்தன் என்று கர்த்தர் அறிந்தார். ஆகவே ஆண்டவர் அவனிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். நீ சொஸ்தம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ நலம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். பாருங்க, இந்த கேள்வியை ஆண்டவர் கேட்டதற்கு நான் முதல்ல சொன்னனே, அதுதான் காரணம். ஏனென்றால் அவன் வெகு காலம் வியாதி உள்ளவன்.
வெகு காலமாக இந்த போராட்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறவன், வெகு காலமாக இந்த பிரச்சனைக்குள் இருக்கிறவன். வெகு காலம் என்று சொல்லும் பொழுது அது அப்படியே நம்மை அந்த பழக்கத்தை கொண்டு வந்து விடும். வியாதிகளுக்குள்ளேயே பழகி வாழ மனுஷன் ஆரம்பித்து விடுவான். இந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே பழக்கப்பட்டு விடுவான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், இந்த வியாதி கட்டிலிருந்து விடுதலை பெற்று, இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற்று நீ நலமாய் வாழ விரும்புகிறாயா? அப்படி ஆண்டவர் கேட்கும் பொழுது அவன் ஆண்டவருக்கு சொல்லுகிறான். 7வது வசனத்தில் பதில் சொல்லுகிறான். அந்த வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். 2 காரியங்களை சொல்லுகிறான். ஒன்று, நான் போகிறேன், நான் போகிறேன், நான் போகிறேன், நான் முயற்சிக்கிறேன். குளத்திலே தண்ணீர் கலங்கும் பொழுது முந்தி இறங்க வேண்டும் என்று நான் முயற்சி செய்கிறேன். நான் போகிறதற்கு உள்ளே வேறொருவன் இறங்கி விடுகிறான். இன்னொன்று, நான் தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அப்படியானால் எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. 2 காரியங்களை அவன் இயேசுவிடத்தில் சொல்லுகிறான். நான் உதவியற்றவனாக இருக்கிறேன், ஆனாலும் நான் முயற்சிக்கிறேன், நான் குளத்தில் இறங்குவதற்கு முயற்சிக்கிறேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில் வருடங்களாக, மாதங்களாக நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர், கவலைகள், வேதனைகள், வியாதிகள், கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற விருப்பத்தோடு முயற்சிகளை செய்கிறீர்கள். உங்களுடைய முயற்சிகளுக்கு கர்த்தர் பலன் தருவார். உங்களுடைய பிரயாசங்களுக்கு கர்த்தர் பலன் தருவார். அப்படியாகிலும் ஆண்டவரிடத்திலிருந்து இது சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவ்வளவோ ஜெபிக்கிறீங்க, எவ்வளவோ கர்த்தரை தேடுகிறீங்க, எவ்வளவோ கர்த்தருடைய சமூகத்தில் ஆலயங்களில் போகிறீங்க. கர்த்தர் உங்களுடைய முயற்சிகளை கனப்படுத்துகிறவர். ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், ஸ்தோத்திரம், நீ எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையிலே அற்புதம் நடந்தது. என்ன நடந்தது தெரியுமா? 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். உடனேயே அவன் சுகமானான். குளத்தில் இறங்கவும் இல்லை, தண்ணீரில் கால் வைக்கவும் இல்லை, யாரும் அவனுக்கு உதவி செய்யவும் இல்லை. உதவியற்ற சூழ்நிலையில் இருந்தவன் ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்ட போது, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்ட பொழுது, யாருடைய உதவியும் இல்லாமல் அவனே அவனுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு சொஸ்தமாகி நடந்து போனான் என்று பார்க்கிறோம். 72ஆம் சங்கீதம் 11, 12, 13 வசனங்களை படிக்கும் பொழுது சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகிறான், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் ஆண்டவர் ரட்சிக்கிறவராயிருக்கிறார். பலவீனர்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையும் உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிற உதவியற்ற நிலைமையில், பலவீனமான நிலைமையில், எளியவர்கள் என்று சொல்லுகிற நிலைமையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமானவராயிருக்கிறார். தேடி வந்து அற்புதத்தை செய்கிறவர். இன்றைக்கு இந்த 4வது மாதத்தில் முதல் நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை தேடி வந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும், அற்புதத்தை வாஞ்சிக்கணும். வருடங்கள் ஆகிவிட்டது, இனி ஒரு அற்புதம் நடந்து எதற்கு, இப்படியே நம்ம வாழ்ந்து விடுவோம் என்று சொல்லி அல்ல. இந்த வாழ்க்கை மாற வேண்டும், சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து விசுவாசத்தோடு கர்த்தரை தேடுங்க. ஆண்டவரை கூப்பிடுங்க. இயேசுவை கூப்பிடுகிற உங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். பாருங்க, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவன் எதிர்பார்த்திருந்த விதத்தில் அற்புதத்தை செய்யவில்லை. அவன் ஆண்டவரிடத்தில் சொன்ன காரியம், ஆண்டவரே, நான் சுகமாகணும்னு விரும்புகிறேன், ஆனால் குளத்தில் இறங்குவதற்கு எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை. குளத்தில் என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை. நான் முந்தி இறங்க முயற்சிக்கிறேன், அதற்குள்ளே வேறு யாராவது இறங்கி சுகத்தை பெற்று விடுகிறார்கள். அவன் தனக்கு சுகம் இந்த குளத்தின் மூலமாகத்தான் வரும், இந்த குளத்தில் இறங்கிதான் தான் சுகமடைவேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வழியை அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு அவனை தேடி வந்தபோது அவன் எதிர்பார்த்திருந்த விதத்தில் அல்ல,
அவன் எதிர்பார்க்காத ஒரு புதிய விதத்திலே, ஒரு புதிய வழியிலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வழிகள் அல்ல, கர்த்தர் நமக்கென்று சில வழிகளை வைத்திருக்கிறார். அந்த வழிகள் ஆச்சரியமான வழிகள், அற்புதமான வழிகள். அந்த புதிய வழிகளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்த போகிறார். நீங்கள் உடைய வாழ்க்கையில் அற்புதம் இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நடக்கும் என்று சொல்லி சில வழிகளை நீங்களே நியமித்து வைத்திருக்கிறீர்கள். சில வாசல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், சில விடுதலைக்கான வழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த விதங்களில் அல்ல, ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். புதிய அற்புதங்களை, புதிய பாதைகளை அப்படி வாழ்க்கையில் தருவது கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலவிதமான நெருக்கங்களுக்கு நடுவில், கண்ணீரின் நடுவில், வியாதியின் நடுவில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உதவியற்றவனாக இருக்கிறேன், பலவீனமானவனாக இருக்கிறேன். எவ்வளவு முயற்சித்தாலும் முயற்சிகள் வாய்க்காமல் தோல்வியையே சந்திக்கிற மனுஷனாக இருக்கிறேன். நான் இந்த விதத்தில் தான் எனக்கு அற்புதம் நடக்கும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறேன். நான் எதிர்பார்க்காத விதத்தில் புதிய காரியத்தை எனக்கு செய்ய, புதிய வழிகளிலே எனக்கு விடுதலையை தர வல்லவராயிருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். திரும்ப சொல்லுவோமா? ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன்? ஆமென். இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். அப்படியே ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, அருமை பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே சில நிமிட நேரங்கள் செலவிடும்படியாய், பாடும்படி, ஆராதிக்கும்படி, ஆண்டவரே உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படி, கேட்ட வசனங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்கும்படி ஆண்டு தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். பாடல்கள் மூலமாய்
கர்த்தர் வெளிப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி. அநேகருடைய உள்ளங்களை கர்த்தர் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆறுதலை கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீரப்பா. உம்முடைய ஆராதனையின் பிரசன்னத்தினாலே அநேகரை கர்த்தர் விடுவித்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை அனுப்பி கர்த்தர் அநேகரை குணமாக்குகிறதற்காய் நன்றி அப்பா. நாளில் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வாசல்களெல்லாம் அடைக்கப்பட்டாலும், நாங்கள் நம்பி கொண்டிருக்கிற வாசல்களெல்லாம் எங்களை கைவிட்டாலும், கர்த்தர் எங்களுக்கு ஒரு புதிய வழியிலே, ஒரு புதிய விதத்திலே அற்புதங்களை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறீர். நாங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை, எதிர்பார்க்கிற அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்க்கிற விதத்தில் இல்லாவிட்டாலும், நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எங்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நம்புகிறோம் அப்பா. யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்புகிறார்களோ, வாழ்க்கையில கர்த்தாவே நீர் விரும்புகிற வழியிலே எனக்கும் ஒரு சுகத்தை தாரும், என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ரட்சியும், குடும்பத்தை ரட்சியும், வீட்டில் சமாதானத்தை தாரும், வேலைகளில், தொழில்களில், வியாபாரங்களில் ஆசீர்வாதங்களை தாரும், படுத்து கிடக்கிற நிலைமைகள் மாறி எழுந்திருக்க செய்யும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் எங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் நோக்கி பார்க்கிறாங்களோ, உங்களுக்கெல்லாம் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. உதவியற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், பலவீனமானவர்களுக்காக ஜெபிக்கிறோம், எளியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உதவி செய்கிற ஆண்டவர், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் செய்கிற கர்த்தர் வெளிப்படுவீராக. எங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதன் மூலம் வருகிற எல்லா துதியும் கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.